வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி. இந்த மாதம் பரணி தீபமும் மகா கார்த்திகை தீபமும் வரவிருக்கின்றன. வீடெங்கும் விளக்கேற்றி வீடு முழுவதும் ஒளிரச் செய்து உங்கள் வாழ்க்கையிலும் ஒளி வீச வாழ்த்துக்கள். வருகின்ற 16/11/2024 சனிக்கிழமை சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் நாளே கார்த்திகை 1ஆம் தேதியாகும். சூரிய பகவான் புதனுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு நற்பலன்களை வழங்கவிருக்கிறார். செவ்வாயை ராசிநாதனாகவும் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்களை நட்சத்திரங்களாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் அமைதியானவர், சிக்கனமானவர், வார்த்தைகளை அளந்து பேசும் தன்மையுடையவர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தாய், கல்வி, சுகஸ்தானத்தில் சனி பகவானும், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானும், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடமான லாப சுகஸ்தானத்தில் கேதுவும், 2ஆம் இடத்தில் குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனும், பின்பு 18ஆம் தேதி 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்திலும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கும் சூரிய புதன் பகவான்களால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் பிரகாசிப்பீர்கள், வெற்றிகளை குவிப்பீர்கள். உங்கள் சுறுசுறுப்பு அதிகமாகும். சுலபமாக எந்த வேலையும் செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். அரசு தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியும். உடல் நிலையில் பிரச்சனைகள் தோன்றும், இருந்தாலும் பெரிய தொந்தரவுகள் ஏற்படாது. இந்த மாதம் நடைப்பயிற்சி, யோகா பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். சுக்கிர பகவான் 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்கள் பலன்களை பார்க்கலாம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியாவார். அன்னதானம் செய்யும் வளமை உண்டாகும். வித்தையில் தேர்ச்சியும் திறனும் உண்டாகும். தன விருத்தியும் குடும்ப விருத்தியும் உண்டாகும். போஜன சுகம் உண்டாகும். கண்கள் புத்தொழி பெறும். அரசு ஆதரவை கிடைக்கப் பெறுவீர்கள். முகப்பொழிவும் கவர்ச்சியும் உண்டாகும். ஆரோக்கியம் உண்டாகும். எல்லாவித பொருட்களும் கிடைக்கும். அரசாங்க விருதுகள் கிடைக்கும். மற்றவர்களிடம் அதிக தயை தாட்சணியமுடன் நடந்து கொள்வீர்கள். எதையும் சாதிக்கும் சாமர்த்தியம் அதிகரிக்கும். பல வகை முன்னேற்றம் ஏற்படும். விரை செலவுகள் குறையும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையேயான உறவு சீரானதாகவும் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியும் ஆவார். பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால் உங்கள் வருவாய் இரட்டிப்பாகவும் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். உங்கள் செயல்திறன் மேம்படும். தலைவி பதவிகள் கிடைக்கும். இளைய சகோதர உறவு சிறக்கும். உயர் ரக வாகன திரவியங்கள், ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். கல்வி கற்பவர்கள் உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். அந்நிய தேச பயணம் மேற்கொள்ள நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும். நல்ல குழந்தை பிறக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களும் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். 11ஆம் இடத்து கேது பகவானால் எல்லா வழிகளிலும் லாபம் உண்டாகும். தொழில் துறையில் முன்னேற்றம் உண்டாகும். நீதித்துறை சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் பகைத்து கொள்ளும் நிலை ஏற்படும். பகைவர்கள் வேண்டாதவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமடைந்த நிலையில் 9ஆம் இடத்தில் நிற்பதால் கலவையான பலன்களை சந்திப்பீர்கள். உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். தந்தையின் மூலமாக நன்மையை பெறுவீர்கள். செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் உள்ளார். கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது. சேவை தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மந்தமான மாதமாக அமையும். உடல்நிலையில் சிறிய ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும்.
அசுப பலன்கள் தரும் நிலையில் இருக்கின்ற சனி மற்றும் ராகு மூலமாக சனி பகவான் அஷ்டம சனியாக தொடர்கிறார். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும், பண விரயம் ஏற்படும், வீண் அலைச்சல்கள் உண்டாகும், நாய்க்கடி மாடு முட்டல் போன்ற தொல்லைகள் ஏற்படக்கூடும். எல்லா நேரங்களிலும் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். எது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறதோ அதை செய்யுங்கள். உங்கள் மன அழுத்தம் குறையும், ஆரோக்கியம் குறைபாடு நீங்கும். 5ஆம் இடத்து ராகுவால் வீண் விரயம் ஏற்படும். பழைய கடன்களை அழைக்க முயற்சிகள் ஓரளவு வெற்றி பெறும். எல்லா சம்பிரதாயங்களையும் முறைகளையும் மீறி தலைகீழாக செய்யும் குணம் போன்றவை ஏற்படும். தாய் தந்தை துணை இவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படும். இந்த மாதம் நற்பலன்களே அதிகம் நடக்கும் என்பதாலும் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் என்பதாலும் மகிழலாம். ஆனால் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, கேளிக்கைகள் இவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்களை காண முடியும். இந்த மாதம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.